ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ பின்தொடர வேண்டிய அவசியம் இருக்குது, நீ தொடர்ந்து போக வேண்டிய அவசியம் இருக்குது, நீ சோர்ந்து போய் உட்கார வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் உன்னை ஜெயிக்க பண்ணுகிற காலம் வந்துருச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நன்றாய் கவனிங்கள். முதலாவதாக ஆண்டவர் நீ தொடர்ந்து போ, நீ மனசை விட்டுறாத, நீ தொடர்ந்து முன்னேறுன்னு கர்த்தர் ஏன் சொல்றாருன்னா, நீங்க இழந்த எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்பி தருவேன், அதனால நீ தொடர்ந்து போ அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நீ தொடர்ந்து போகணும். ஏன் தொடர்ந்து போகணும்னா, இதுவரைக்கும் நீ தோற்றுதான் போனாய், ஆனா நான் உன்னை என்ன பண்ண போறேன்னா, உன்னை நான் ஜெயிக்க பண்ண போகிறேன், நீ ஜெயிக்க போகிறாய். ஆனால் இந்த தாவீதுக்கு இவன் தொடர்ந்து போக வேண்டான்னு நினைச்சதற்கு ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஜெயிக்க மாட்டேன்னு தான் அவன் நினைச்சான். கண்டிப்பா நான் தோற்று தான் போறேன். ஏன் அப்படின்னா, தாவீதோட 600 பேர் இருக்கிறாங்க. இந்த 600 பேரும் வேதம் சொல்லுகிறது தங்களுக்கு பலன் அற்று போக மட்டும் அழுதுட்டாங்க. கடைசியில் அவங்க எல்லாரையும் மேலே தாங்க முடியாம எல்லாரும் கல் எடுத்து தாவீதை எரியணும், அவனை எரிஞ்சு கொன்றணுன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்ப தாவீது சொல்றாரு, இல்ல ஆண்டவர் என்ன தண்டை பின்தொடர பண்ணிட்டாரு, நீங்க எல்லாம் வர்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. போற வழியில பாத்தீங்கன்னா 600 பேர்ல 200 பேர் அந்த ஆற்றை கடந்த அந்த பக்கம் போகும்போது, நாங்க வரலப்பா, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவ்வளோ பெரிய கூட்டத்தை நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், ஏற்கனவே விடாய்த்து போயிருக்கிறோம், ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்கு, அதனால 600 பேர்ல 200 பேர் ஆத்துக்கு அந்த பக்கம் இருந்துட்டாங்க. மற்ற 400 பேரும் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நாங்க மட்டும் என்ன எங்கள் தலையெழுத்தா, நாங்க மட்டும் போகணுமா. அப்ப நான் நம்புறேன், தாவீதிற்கு ஜெயிக்கக்கூடிய எந்த ஏதுவுமே இல்லை. சரீரத்துல பலன் இல்லை, மனசுல பலன் இல்லை, கூட வரல பாதி பேர் நின்றுட்டாங்க, இன்னும் பாதி பேர் முறுமுறுத்துட்டே வர்றாங்க. இவங்களை வச்சு நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், எப்படி வெற்றி அடைய முடியும்? அதுவும் அவ்வளோ அந்த அந்த கூட்டம் சாதாரணமான கூட்டம் இல்லை. இவங்களை மட்டும் பிடிக்கல, ஏற்கனவே 2-3 நாடுகளை பிடித்து அதுக்கப்புறம் இவங்களை பிடிச்சி டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவங்களோட வெற்றி அடைய முடியாது. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, வெற்றி அடைகிறதும் தோல்வி அடைகிறதும் உன் கையில இல்லை, யார் கையில இருக்குன்னா என் கையில இருக்குப்பா. உன்னை ஜெயிக்க பண்றவன் நான், உன்னை உயர்த்துகிறவர் நான். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க இதே வார்த்தையை நினைச்சிட்டு வந்திருக்கலாம், நான் வெற்றி அடைவதற்கு ஒண்ணுமே இல்லையே, நான் ஜெயிப்பதற்கு என்ன இருக்குது, என்ன இருக்குது, எதுவுமே இல்லை பாஸ்டர். இந்த தாவீதினுடைய அதே சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு தொடரலாம். நான் தோத்துருவேன், அதனால நான் பின்தொடரல, நான் ஜெயிக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது, சூழ்நிலை அப்படிதான் இருக்குது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, இந்த மாதத்துல இந்த 6வது மாதம் அவனுடைய கரத்தை பிடிச்சு சொல்ற, இல்ல தொடர்ந்து போ, தொடர்ந்து போ. வெற்றி அவங்களுடையது இல்லை, வெற்றி எதிரியினுடையது இல்லை, வெற்றி யாருடையது அப்படின்னா நம்முடையது, உங்களுடையது.